ஓகே. எங்களோட ஓலெவல் பேப்பர்ல நாங்கள் எவ்வளவுதான் ஒர்க் ஷீட்ஸ் செய்தாலும் சரியா, நிறைய ஒர்க் ஷீட்ஸ் செய்வோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த கட்டாயம் எங்களோட எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது அந்த மாடல்ஸ், ரைட், அந்த எக்ஸாம்ல மாடல், அதாவது டெஸ்ட் 1ல இருந்து டெஸ்ட் 16 வரைக்கும் எப்படியான கொஷின்ஸ் வரும்ன்றதை வந்து நாங்கள் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பண்ணி செய்து கொண்டு போறது தான் எப்பவுமே வந்து எங்களோட இங்கிலீஷ் ரிசல்ட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காண்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி பிரியோசனம் இல்லை. நாங்கள் எவ்வளவு ஒர்க் ஷீட்ஸை செய்தாலும் சரியா. நான் சில இடங்கள்ல இது பார்க்கணும், அந்த செயல் அட்டைகள் என்று சொல்லி அடிச்சு சில நேரம் நாங்கள் ப்ராவின்ஸ்லயோ சரி அல்லது ஜோன் வைஸாவோ சரி எல்லாம் செய்து கொண்டே இருப்போம். ஆனா எங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்தெந்த கொஸ்டினா வரும்ன்றது தெரியாம இருக்கும். சில பேர் அது டெஸ்ட் 1 கொஸ்டின்ஸ், டெஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அப்படி செப்பரேட் பண்ணி அடிக்கிறதால அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. எந்த ஐடியா என்னன்னு சொன்னா, கட்டாயம் நாங்கள் அந்த 16 கொஸ்டின் அந்த வயசை செய்து கொண்டு போனா தான் நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து இதை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏ ஏ ஏ என்ற ஒரு விஷயத்தை, ரைட். நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஐடியா வந்து நான் 13-3 என்று சொல்லி பிரிச்சு நாங்கள் செய்து அனலைஸ் பண்ணி கொண்டு போக வேணும்னு சொல்லி. 13-3 என்றது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை பிரிச்சு செய்யறது. பிறகு நீங்க போக போக உங்களோட கொஸ்டின் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. எங்களோட இப்போ நாங்கள் அதிகாலையில வந்து ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றோம்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் நாங்கள் ஃபோன்ல இயர்ஃபோன்ல கேட்டுக்கொண்டு அப்படி படுத்திருந்து அட்டென்ட் பண்ண இயலாது. சரி, அப்படியான ஆட்கள் டக்குன்னு லீவ் ஆகி நீங்க போகலாம், பிரச்சனையே இல்லை. மற்ற ஆட்கள், அதாவது நான் எப்படி இதை அட்டென்ட் பண்ணணும்னு சொல்றேன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் கட்டாயம் உங்களோட கையில ஒரு கொப்பியோ அல்லது ஒரு நோட் புக்கோ ஏதோ ஒரு விஷயம் வித் பென், என்ன பென்னோட நீங்கள் இருக்க வேணும் கிளாஸ்ல. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் நீங்கள் வந்து இல்லை நாங்கள் சும்மா லிசன் பண்ணி கொண்டிருப்போம் என்று சொன்னா அது ரேடியோ ரேடியோ கேட்குற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் விடியல ரேடியோ கேட்கல எப்படி இருக்கிறதுன்னா, அரை நித்திரையில நாங்கள் ஏதோ ஓடிக்கொண்டிருக்குது, நாங்களும் நித்திரை பண்ணிருப்போம். ஸோ விடிய நம்பி நல்ல முகத்தை வடிவா ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்டு வந்து லேப்டாப்போ அல்லது ஃபோனை ஒன்றை வச்சுட்டு இயர்ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாடி இயர்ஃபோன் இல்லாடி பிரச்சனை இல்லை, நல்ல ஸ்பீக்கரில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்கட்டும், ரைட். அதை கேட்கட்டும். நீங்களும் ஒரு டீயோ ஏதோ ஒன்றை குடிச்சுக்கொண்டு வடிவா கொப்பியை வச்சு நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணி ஓகே டெஸ்ட் 1ல இவ்வளவு விஷயங்களை சார் சொன்னவர். நான் ஜஸ்ட் ஆன்சரை சொல்லிட்டு போக மாட்டேன், எனக்கு தெரியும், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். கேள்விக்குரிய விடையை மட்டும் சொல்லி போட்டு போற ஒரு ஆசிரியர் இல்லைன்னா அது எப்படி வந்தது, எப்படி நாங்கள் அதை யோசிக்கணும், எப்படி நாங்கள் அதை அண்டர்லைன் பண்ண வேணும், எப்படி அதை மேட்ச் பண்ண வேணும் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பேன். அப்ப இருக்கைகளை என்ன நடக்கும்னா, ஓகே இதே மாதிரி வேற ஒரு கேள்வி வரைகளை நீங்க என்ன செய்வீங்க, ஓகே இப்படி எல்லாம் நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வரும். அப்ப அது ஏர்லி மார்னிங்ல அந்த ஐடியா வந்து உங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிக்கல வந்து நீங்க ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க, ரைட். அது ஓலெவல் எக்ஸாம் எழுத போற பிப்ரவரியில ஓலெவல் எக்ஸாம் எழுத போற ஆகளுக்கு வந்து அது ஒரு ஒரு இங்கிலீஷுக்குரிய ஸ்டடி டைமாவே இருக்கும். இது வந்து நீங்கள் மற்ற கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு திரும்ப ரெகனைஸ் பண்ணி அதை வந்து இது செய்யணும், படிக்க வேணும், சரியா, ரீகால் பண்ணி பார்க்க வேணும். இதெல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் லைவ்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். ஓகே. அப்ப சில பேர்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கும், என்ன, ஓகே ஐ வில் சி ஐ வில் வாட்ச் த வீடியோ, இந்த மாதிரியான சில விஷயம். நான் இப்போ வீடியோ ஆடியோ அனுப்புவேன் சார் கேட்டா அதில் பார்த்துக்கொள்வோம், இப்போதைக்கு நைஸ் எடுத்துகிற ஒன்று இருப்போம். ஓகே, தட்ஸ் நாட் குட் வே ஆஃப் லேர்னிங். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் அதெல்லாம் நீங்கள் பெர்ஃபெக்டாக செய்வீங்கன்னு நான் நம்பிக்கொண்டு அடுத்த டெஸ்ட் 1ல நாங்கள் அன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயத்தை நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டு போக போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசியா வந்த ஒரு 10 பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படியான ஒரு கேள்வியை தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். இதுல வந்து மச் பண்ற விஷயம், சரியா, கணக்க இருக்கிற இப்ப மாடல் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயும் நாங்க முதலாக வெளியே இப்படி பிக்சரோட மச் பண்ற மாதிரியான கேள்வியை தான் நாங்க போடுறோம். நீங்க அந்த 13-3 என்ற கேட்டகரியில 5 மார்க்ஸ் எடுக்கிற கேள்வியா இதை டெஃபினட்டா நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்கு தெரியும், நார்மலா ஒரு ஹிந்து பேப்பர், ஹிந்து ஒரு ரிலிஜன் பேப்பர்ல வந்து
முதலாவது கேள்வி வந்து நம்மளா என்ன கேள்வி வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேள்வி மாதிரி ஒரு இலகுவான கேள்வி தான் இது. சரியா? முதற் கடவுள் அப்படியான ஒரு கேள்விதான் இந்த கேள்வியா இருக்கும் இங்கிலீஷ்லயும். சரியா? இலகுவா நாங்கள் செய்யறதுக்காண்டி அந்த எக்ஸாமினேஷன் போர்டால நாங்கள் பிளான் பண்ணப்பட்ட ஒரு கேள்விதான் இதா இருக்குது. முதலெல்லாம் இந்த பிக்சருக்கு பதிலா வேர்ட்ஸ் வருது. இப்போ டொனேட் பிளட்டோ ஏதோ ஒரு சம்திங் வரும். நாங்கள் அதை வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வொக்காபுலரியை தெரிஞ்சு அதை எழுதுறதுன்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறது. இப்போ அப்படி இல்லை, பிக்சரை வச்சுக்கொண்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியமா இருக்கும். அப்போ அதை வச்சுக்கொண்டு ஈஸியா ஒரு நாங்களே பிக்சரை மேட்ச் பண்ணி கிரேட் 6ல இருந்தே பழகிருப்போம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த பிக்சரை மேட்ச் பண்ணி பழகுறது. ஓகே, ரைட். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து வாசிங்க. மியூட்ல தான் இருப்பீங்க, நான் அன்மியூட் பண்ண மாட்டேன். ரைட், நீங்கள் டவுட்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி என்னோட கேட்கலாம். Match the following pictures with the statements given below. Match the following pictures with the statements given below. Write the correct letter. Write the letter of the most suitable. Write the correct letter. Write the letter of the most suitable picture in the box. Most suitable another one. Appropriate என்ற வேர்டை பாய்ப்பாங்க. Most appropriate picture. ரைட், அப்படியான சில விஷயங்களை வந்து நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சர்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அப்படியான இதுகள் மாறி மாறி வந்து இருக்கும். ரைட் த லெட்டர் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபிள் பிக்சர் இன் த பாக்ஸ் given against each ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதான பொருந்தக்கூடிய விஷயங்களை நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா மேட்ச் பண்ணுவோம். இப்ப பார்த்தோம்னா இந்த கேள்வியை ஃபுல் வியூல நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், ஆல்ரெடி நான் குரூப்ல போட்டுருக்கேன். இதை நீங்கள் அதில் வச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை எந்த ஸ்லைட்டை பார்த்துட்டு எல்லாம், ஏன்னா நான் இதில் சில விஷயங்கள் எழுதுவேன், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரைகளை பிரிண்ட் எடுத்துக்கொண்டு வாங்க. நான் இப்போ இமீடியட்டாக அனுப்பினோடைய நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யலாம்னா இதை அண்டர்லைன் பண்ணலாம். கட்டாயம் வாசிக்கல மச்ன்றதை வாசிக்க கனவேருக்கு மச் என்ன தொடர்பு கொடுத்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி தொடர்படுத்துறன்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட், இதுல வந்து லெட்டர்ஸை போட்டு தொடர்படுத்தலாம், அல்லது கோடுகளால தொடர்படுத்துறதும் எங்களுக்கு தெரியும். ரைட், அப்ப தாங்க தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பார்க்கணும். அடுத்த ரைட் த லெட்டர் இருக்கு. ஒரு காலம் வேர்ட்ஸோ ஏதோ ஒன்றும் நாங்கள் எழுத போறது இல்லை, லெட்டரை மட்டும்தான் எழுத போறோம். ரைட், மோஸ்ட் சூட்டபிள் பிக்சர் இந்த பாக்ஸ்ல இருக்கிற விஷயங்களை இங்க வந்து எழுத போறோம். இலகுவாக செய்திருப்பீங்க. இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் நீங்க இது பாஸ் பேப்பர் கேள்வி, கட்டாயம் நீங்க ஸ்கூல்ஸ்லயோ டியூஷன்ஸ்லயோ எல்லா இடத்துலயும் நீங்கள் இதை செய்திருப்பீங்க. சில பேருக்கு ஆன்சர்ஸ் கூட பாடமா இருக்கு. தட்ஸ் நாட் அ மேட்டர், அது எங்களுக்கு தேவையில்லை. ரைட், இப்ப நாங்கள் ஒரு ஹிஸ்டரியோ அல்லது தமிழ் சப்ஜெக்ட் என்று சொல்லி சொன்னா நாங்கள் என்ன செய்வோம், பாடமாகி வச்சிருப்போம். எக்ஸாக்ட் சேம் கொஸ்டின் வில் கம் அகைன் அண்ட் அகைன். ரைட், திரும்ப அதே கேள்வி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனால் இங்கிலீஷ்லயோ மேத்ஸ்லயோ நாங்கள் என்ன செய்யலாது, கேள்விகளை பாடமாக்கி கொண்டு போக இயலாது. அதே வகையான கேள்விகள் வருமே தவிர அதே கேள்விகள் வராது. அப்ப தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளும் கேள்விகளை பாடமாக்கி செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இதுல 10ஆம் ஆண்டுக்காரன் ஜாயின்ட் ஆயிருப்பீங்க சில வேலை. அவைகளுக்கு நான் சொல்றேன், நீங்கள் ஒரு காலமும் இங்கிலீஷ்ல கேள்விகளை பாடமாக்கி கொண்டு போய் செய்ய இயலாது. அப்படி ஒரு ஸ்டடியிங் ஸ்டைல் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தா அதை இன்றைக்கே விடுங்க, இப்பவே இந்த நிமிஷமே விடுங்க. நீங்க என்ன செய்ய வேணும்னா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் அப்படித்தான் நீங்க செய்ய வேணுமே தவிர ஒரு காலமும் எக்ஸாக்டா இந்த கொஸ்டின் தான் வரும்னு பாடமாகி கொண்டு போகலாது. அதான் இங்கிலீஷ் கஷ்டம். சரிதானே? அப்ப இங்கிலீஷ்ல நாங்கள் இப்படியான கேள்வி வரும். இந்த வகையான இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள என்னென்ன கொஸ்டின்ஸ் நாங்க செய்து பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் என்னல ஒரு 50 கொஸ்டின் செய்து பார்க்கலாம். டெஸ்ட் 2ல ஒரு 50 கொஸ்டின் செய்வோம். that is a way to A. ரைட், அதுதான் ஏக்குரிய சரியான வழியா இருக்கும். ஓகேயா? ரைட், இப்ப பாருங்க, இதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் வாசிக்க போறேன். பிக்சரை முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் நாங்க ஃபர்ஸ்ட். இதுல ஒரு உண்டியலுக்கு காசு போடுற மாதிரியும், இதுல டொனேட்ன்ற விஷயம், இதுல ஹார்ட் ஷேப்ல டொனேட்ன்ற விஷயம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அடுத்த பாத்தீங்கன்னா யானைகள் கிராஸ் பண்ற மாதிரி, அது ரோட்ல எங்களோட முல்லைத்தீவு ரோட்ல எல்லாம் யானைகள் கிராஸ் பண்றது. ஸோ அப்படியான இப்போ கதிர்காமம் அப்படியான ஏரியாலையும் யானைகள் கிராஸ் பண்ணுறோம். ஸோ வி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அது எங்களோட சிச்சுவேஷனோட சேர்த்து நாங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும்.
அடுத்த ஒரு சைக்கிள்லயோ அல்லது இது ஒன்றுல போய் அடிபட்ட ஒரு ஆள் விழுந்து கிடக்குறாரு, மற்றவர் விழ போறார், ஆக்சிடென்ட் ஜோன் இருக்கு. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அடுத்தது ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றோம், டேபிள்ல இருக்கிற ஒரு பிளேட் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் வச்சுக்கொள்ளலாம். சரியா, ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டுகள் இருக்கு. அடுத்தது வந்து முதலை. முதலைக்குள்ள இவர் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறார், இங்கே முதலை வருது. அப்படி ஒரு நாங்கள் இதை பார்க்கலாம். ரைட். இங்கால ஒரு வாகனங்களை போட்டு வெட்டி கிடக்கு. ஸோ அதுக்குரிய இதுகள் தெரியும், உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா இது ஒரு நோ பார்க்கிங்கோ சம்திங் அப்படி ஒரு ஏரியாவா இருக்கும். ரைட். இப்போ இதுல முதலைகள் இன்றைக்கு நாங்கள் குளிக்கக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. நான் சிங்கள ஏரியாவில் பார்த்தோன்னா இந்த கிளாஸ்லேயும் ஷேர் பண்ண ஒரு ஜோக் உண்டு. ஒரு சிங்கள ஏரியாவில் போட்டிருந்து முதலைகள் குளிக்க தடைன்னு அதை ஃபேஸ்புக்கில் அடிச்சு போட்டிருந்தாங்க. முதலைகள் குளிக்க தடை. அப்போ முதலைகள்லாம் குளிக்க தடை, நான் குளிக்கலாம்னு போய் நாங்கள்லாம் முதலைகள்கிட்ட கடி வாங்கினாக்கெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி சில நேரம் என்ன செய்யும்னா எங்களோட இதுகள் போர்ட் சயின்ஸ் வந்து எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருங்க. ஸோ போன முறையில் நான் 2020ஆம் ஆண்டு நாங்கள் திரும்ப செய்வோம், அந்த பாஸ் பேப்பர் செய்ய போகிறோம். 2020ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர்ல 2 கைகலவரமான 2 விஷயம் வந்தது. ஒன்று வந்து யூசிங் சானிடைசர், மற்றது வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், அப்படி 2 விஷயம் வந்தது. அதுல கன்ஃபியூஸ் ஆகி இந்தியாவில் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் போட்டாக்களும் யூசிங் சானிடைசரை மாறி போட்டாக்கெல்லாம் இருக்கு. சரி, அப்படி சில நேரம் கன்ஃபியூஸ் ஆன பிக்சர்ஸ் வேறு. அப்ப நீங்கள் ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்கள் எக்ஸாம் வாசி கேட்கல, டெஸ்ட் பண்ண வாசி கேட்கல, இப்படியான பிக்சர்ஸ் வருதா இந்த மாதிரின்னு நீங்க யோசிக்க வேணும். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் கேள்வியை வாசிப்போம். பிக்சரை ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். கேள்வியை வாசிக்கல. முதலாவது கேள்வி, ஸ்டாப், நோ வெஹிக்கிள்ஸ் ஆர் அலவுட். உள்ளுக்கு போயிடலாம். வெஹிக்கிள்ஸ்ன்னா உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ்ன்றதான் கீவேர்டாமா இங்கே. ரைட். வெஹிக்கிள்ஸை நாங்கள் அண்டர்லைன் பண்ணி போட்டு இதுக்குள்ள எங்கேயாவது வெஹிக்கிள்ஸ் இருக்கானா, எஸ் இங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்கு, சைக்கிள் இஸ் ஆல்சோ த வெஹிக்கிள். அப்போ நாங்கள் அது கன்ஃபியூஸ் ஆக சந்தர்ப்பம் இருக்கு. இஃப் சப்போஸ் தே ஆர் நாட் கிவிங் த ஆன்சர், அதே ஆன்சர் தராட்டிக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஓகே, பட் ஆன்சர் தந்திருந்த வழியா vehicles are car and motorbike, அது எல்லாத்தையும் போட்டு வெட்டிக்கிறாரு. ஸோ நாங்கள் இவ்விடத்துலயே ஒரு சின்ன வெட்டி விட்டோம்னா நல்லா ரிப்பீட் பண்ணாம பார்க்கறது. சரிதானே? இப்படி நாங்கள் பென்சிலை வச்சுக்கொண்டு எக்ஸாம் பேப்பர் செய்வோமா இருந்தா ஒட்டு காலமும் எங்களுக்கு பிழை வராது. ஓவர் கான்ஃபிடென்டா செய்து அவசரப்பட்டு எல்லாம் செய்ய தேவையில்லை. இங்கிலீஷ்ல டைம் காணாம போகாது ஒரு நாள். சரியா, வேகமா செய்து எல்லாமே பிழை விடையா செய்து போட்டு நீங்க எழுதுறதான் கடைசி விடையா இருக்கும். பிறகு நாங்கள் ரீகால் பண்ணி பார்த்தாலும் அதுதான் விடை மாதிரி தெரியும். கவனமா இருக்கணும். பென்சில் அளவுக்கு மோஸ்ட்லி செய்து போட்டு அது பிறகு நாங்கள் இங்க் பண்ண விடலாம். கடைசி 5 மினிட்ஸ்ல இங்க் பண்ணி விடலாம் மாதிரி. ரைட். மோஸ்ட்லி பென்சிலால ஆன்சர்ஸ் தொடர்ந்து இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா சில நேரம் எங்களோட எக்ஸாம்ஸ் வந்து திருத்துறதுக்கு லேட் ஆயிட்டுன்னா என்ன செய்யும்னா அந்த அடியால் அழிஞ்சிடும், பென்சில் அழிய சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ நீங்கள் பேனியால செய்யறதான் எப்பவுமே சிறப்பு. அடுத்த காஷன், எலிஃபன்ட்ஸ், அதான் கீவேர்ட். இப்படி ஃபைண்ட் அவுட் த கீவேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, நீங்கள் கீவேர்ட்ஸை ஃபைண்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி செய்யறது நல்ல. அப்ப பி என்ற விஷயம் இதுல போடும். கிளாஸ் செய்தனால் நலம் இந்த முறை புதுசாக வந்தாக்கானே தொடர்ந்து செய்யலாம். அடுத்த டேஞ்சர், பிவேர் ஆஃப் crocodiles. crocodilesன்றது முதலை. அப்ப இங்க முதலை இருக்குது, இது முதலை இருக்குது. ஸோ எலிஃபென்ட் கொஸ்டினையும் பட்டிட்டோம். அடுத்தது இ என்றது இதுக்குரிய விடையா இருக்கும். ஸோ இயை நாங்கள் இதுக்குள்ள போட்டுட்டோம். அடுத்து ஸ்டெப் இன் டெலிஷியஸ் ஃபுட் டு சூட் யுவர் டேஸ்ட். டெலிஷியஸ் ஃபுட்ன்றது ஃபுட் ஐட்டம் இதுதான். ஸோ டி என்றது ஆன்சராக இருக்கு. இதுல டி என்றது அந்த பாக்ஸுக்குள்ள எழுதணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது பி ஜெனரஸ், ஹெல்ப் அதான் எங்களோட பேஷன்ஸ், ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் அதர் திங்ஸ். ஹெல்ப் பண்றேன்னா என்ன செய்யறோம், காசு கொடுக்குறோம், உண்டியல் சேர்க்கிறோம். ஸோ அப்படி ஒரு கேட்டகரியில இதை பார்த்தோம்னா ஏ இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், கேர்ள்ஸ் சில ஆக்சிடென்ட் ப்ரோன், ஆக்சிடென்ட் நடக்குது. ரைட். அப்ப நாங்க சி என்ற போறோம். இதை விட இலகுவான கேள்விய இங்கிலீஷ் பேப்பர்ல தரவே இல்லாது. வாசிச்சா மட்டும் நீங்க வாசிக்கணும்.
என்ன பேர் இங்கிலீஷ் பேப்பர் தந்தோன்னே கூரையை பார்த்துட்டு இருக்கிறது வாசிக்கிறீங்களே வாசிச்சா மட்டும்தான் பிள்ளைகள் ஈஸியா நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க வாசிக்கிறீங்களா ஒரு நாள் தயவு செய்து வடிவா உங்களோட கேள்வியை வாசிப்பீங்களா இருந்தா இது ஒரு கேள்வியே இல்லை உங்களுக்கு. எவ்வளவு கஷ்டமான கேள்விகள் மேத்ஸ்ல சயின்ஸ்ல எல்லாம் செய்யறோம். அதோட அப்படியே கேள்வி 5 மாசத்துக்குரிய கேள்வியா ரைட். நீங்கள் அப்படியே யோசிங்க. இங்கிலீஷ் வந்து சாதாரணமான பாடம். ஆனா அதை படிச்சு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய மாதிரி இருந்தா ஈஸியா ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சரியா? ஓகே. So first question has been completed. So next question. So ரெண்டாவது கேள்விக்கு நாங்க போறோம். ரைட். ரெண்டாவது கேள்வியில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்ற பார்ப்போம். நீங்கள் hereafter when you do the question number 1, so you have to follow this kind of techniques. Right? Try to find out the keywords and matching and cut the correct answers. So அப்படியான சில டெக்னிக்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேணும். சரியா? இதுவெல்லாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாலோ பண்ணீங்கன்னா இலவா என்ன செய்யலாம், இந்த கேள்வியை செய்யலாம். இதெல்லாம் இப்போ விளங்கப்படுத்துற வழியா கொஞ்சம் டைம் எடுக்கு. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம். சரியா? 5 மினிட்ஸுக்குள்ள நீங்க ஒரு 3 மினிட்ஸ் இனஃப் டு ரீட். சரியா? 3 நிமிஷத்தை வடிவா அலோகேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 3 நிமிஷம் நானும் வாசிக்கிறது வாசி போட்டு ஓகே. பிறகு அந்த 1 நிமிஷம் வந்து சரியான கீவேர்டை ஃபைன் பண்றதுக்கு, அடுத்த 1 நிமிஷம் ஆன்சர் எழுதுறதுக்கு. சரியா? அப்படித்தான் நீங்கள் பிளான் பண்ண வேணும். முதலாவது வழியில கன நேரம் நிக்க கூடாது. சரியா? கொஞ்சம் பழக பழக உங்களுக்கு வேகமா ஓடும். பிரச்சனை இல்லை. ஓகே, கிளியர்? ரைட். இப்ப நான் இதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போகணும். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உள்ள ஒரு மென்டாலிட்டி வந்து என்னன்னா, கணக்கு இருக்குது, இது கஷ்டமான கேள்வியா இருக்கும் என்று நாங்களே பிளான் பண்ணிடுவோம். ஓகே, இதெல்லாம் செய்ய கஷ்டம், நீங்க அடுத்த கடைசியா செய்வோம். அப்படி ஈஸியான கேள்வியெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வராக்கலாம் இருக்கு. தயவு செய்து அப்படியெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆகப்பெரிய என்ன பொறுத்தமல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், ஆகப்பெரிய கேள்வி இதான் இலகுவான கேள்வியா இருக்கும். சரிதானே? அந்த கேள்வியை நாங்க இலகுவா செய்யலாம். ஆனா வாசிக்கிற ஒரு பொறுமை இல்லாதபடியா நாங்க என்ன செய்வோம், அதை கஷ்டமான கேள்வி அந்த கேட்டகரிகளும் கொண்டு வந்துடுவோம். சரிதானே? அப்படி நாங்கள் கொண்டு வராம ஃபுல்லா வாசிப்போம். ரைட். ரெண்டாவது கேள்வி எப்படி வாசிக்கிறதுன்னா, fill in the blanks of the following text using the words given in the box. Write the letter of the most suitable answer in the space given. சரிதானே? அப்ப இதுல சரியான மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் இந்த ஸ்பேஸ் கிவன். அப்ப இங்க கட்டாயம் ரைட் த லெட்டர் என்றது ஞாபகத்துல இருக்க வேணும். பிள்ளையா இந்த முறையெல்லாம் மார்க்கிங்ல எப்படி நாங்கள் பார்த்தனாங்கன்னு சொன்னீங்கன்னா, இதுல இருந்து வேர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு எழுதினாக்க. உதாரணமா ரெண்டாவதுக்கு ரிவைஸ் தான் வேர்டுண்டா, நாங்கள் ரிவைஸ் REVISC எழுதாம REVESC எழுதுறாங்கலாம் இருக்கு. அப்படின்னா சரியால் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எழுதுறது. அதுக்காக தான் அவன் என்ன செய்திருக்கான், உங்களுக்கு ரைட் த லெட்டர் தான் இருந்திருக்கலாம். அப்ப சில பேர் அப்படி மாறி கொண்டு வந்தது கன்ஃபர்ட் அவளுக்கு ஒரு எஃப் விட்டு போட்டு எழுதினாக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா சரியால இருப்பான், சரியான பிளாங்க்ல எழுதியிருப்பான், ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்திருக்கு. அப்ப என்ன செய்வாங்க, மார்க்ஸை கொடுக்காதே என்று ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல, மற்றது சரி ஆன்சர்ஸ் எழுதியிருக்கிறார் பாவம், ஏதாவது ஒன்று போடுவோம், சரியா எழுதியிருக்கிறேன்னு பார்த்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதியிருக்கிறார். ஏன் நீங்க அடுத்த ஸ்டெப்பு போனா உங்களுக்கு பிரச்சனை தான். சரியா? லெட்டர்ஸ் அடுத்து எழுதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சரியா? சில பேர் ஆன்சருக்கு மேலாலையும் இது அவன் படப்பட்ட மாதிரி டிகிரி ஆன்சர் இதுல சப்ஜெக்ட் எழுதினாக்கெல்லாம் இருக்கு. அப்படி எழுதுறாக்கெல்லாம் நாங்கள் மார்க்கிங் டைம்ல ஃபேஸ் பண்றோம் நாங்கள். ஸோ ஏன் அவையிலெல்லாம் வேறன்னு சொல்லி சொன்னா, இப்படி உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிக்காதாக்கள் வெளியே எழும்பி ஒரு கிளாஸோ அல்லது ஒரு மாடல் பேப்பரோ செய்து பார்க்காதாக்கெல்லாம் அப்படியான ஒரு மக்கத்தனமான வேலையை செய்வினோம். வேலைக்கு என்ன செய்யும்னா இங்கிலீஷ் ரிசர்ச் வராது, இங்கிலீஷ் ரிசர்ச் குறைவாக வரும். அப்ப நாங்கள் எல்லாம் எடுக்கிறார்கள் தானே. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் செய்த வேண்டாதான் ஈஸியா எடுக்கலாம். சரிதானே? இங்கிலீஷ்ல எடுக்கிறது தான் இலகுவானது. 9 பாடத்தையும் விட இங்கிலீஷ் எடுக்கிறது சரியான இலகுவானது. நாங்கள் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்.
சரியா? வட்டிவா நான் இண்டையிலேருந்து நீங்க யோசிங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் விடியவள் 4:30க்கு நாங்கள் படிக்க இங்கிலீஷ்ல எனக்கு தான் எந்த மாற்றமும் இல்லை என்றதை வந்து மைண்ட்ல அடிக்கடி சொல்லிக்கொள்ளணும். சொல்லிட்டு அப்படியே படுத்து நிறுத்த விடக்கூடாது. என்ன செய்யணும்? படிக்கணும். ரைட், ஓகே. இப்ப உங்களுக்கு கேட்ட விஷயம் தான் இதுல தந்திருக்கு. டிப்ஸ் டு பாஸ் அண்ட் எக்ஸாமினேஷன். சரி, எக்ஸாம் பாஸ் பண்றதுக்குரிய டிப்ஸ். அப்ப டிப்ஸ் டு பாஸ், டிப்ஸ்னா என்ன? ஒரு நான் ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ த டிப்ஸ் வைல் மை ஆன்லைன் கிளாஸ். அப்படியான இதுகள். ஸோ ஐ ஆம் கிவிங் சம் டிப்ஸ் டு how to how to solve the question number 2. Question number 2 சால்வ் பண்றதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் தேவைப்படுது? டிப்ஸ் வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. அப்படி டிப்ஸ் டு க்ரோ யுவர் ஹெல்த் அப்படி க்ரோ பண்றாங்க. இதை கொடுக்குற டிப்ஸ். சரியா? அப்படியான சில டிப்ஸ்களை நாங்கள் இதில் பார்க்க போறோம். சரி, மேக் எ ஸ்டடி பிளான். வடிவசனமாக எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். சரிதானே? இப்போ பிளான் பண்ணாம செய்த வேண்டாம், அப்புறம் செக் அடி வாங்க வேண்டியா. ஸோ மேக் அ ஸ்டடி பிளான். இது not only the question but also some thoughts. So thoughts to remember in your study life. Make a study plan. Write down the dates of the examination and all the subjects you need to study. சரியா? February 17 நினைக்கிறேன், 17 சம்திங் தான் ஸ்டார்ட் பண்ணுது ஆல் ஓவர். அது வந்து என்னென்ன நாள்ல என்னென்ன பாடம் என்றது எல்லாத்தையும் குறிச்சு வச்சு எழுதி படிக்கிறார்கள் எல்லாம் இருக்கு. சரியா? இப்ப அவையிலாம் டெஃபினட்டா வின்னர்ஸ் தான். இப்பவே டிசைட் பண்ணிட்டான் கடவுள், இவையெல்லாம் வின்னர்ஸ். அவையெல்லாம் ஒர்க் பண்றாங்க. சில பேர் கடைசியா டைம் டேபிள் தரையில கூட படிக்க தொடங்குறாங்க எல்லாம் இருக்கு. ஸோ அவையில் சில நேரம் லக்கிலி வின்னர்ஸா இருக்கலாம். ஆனா ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு ஸ்மார்ட் ஒர்க் செய்யாத ஒரு வின்னரா இருப்பினும். ரைட், ஓகே. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் கேள்வியே. Plan how much time you will spend on each. நீங்க வந்து பிளான் பண்ணணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. உதாரணமா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எனக்கு ஓகே, நான் ஜூம் கிளாஸ் டைம்ல நிறைய சார் சொல்லி தந்தவர், அதால நான் அடிஷனல் டைம் எனக்கு தேவையில்லை, படிக்க தேவையில்லை என்று அதை டிசைட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கு ஜூம் கிளாஸ் நடக்கல, சாட்டர்டே சண்டே ஜூம் கிளாஸ் நடக்கல. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மை டைம் ஆன் இங்கிலீஷ். சார் சொல்லி தந்த சில ஐடியாக்களை வந்து இன்றைக்கு நான் ரீகால் பண்ணி பார்க்க போறேன். சாட்டர்டே இன்றைக்கு ஜூம் கிளாஸ் இல்லை, இருந்தாலும் நான் 4:30 கிளம்பி இந்த இங்கிலீஷ் தொடர்பான விஷயத்தை சில வீடியோக்களை வந்து பார்க்க போறோம். ரைட், அப்படியான சில விஷயங்களை நீங்க டிசைட் பண்ணலாம். ரைட், ஸோ பிளான் ஹவு மச் டைம் யூ வில் ஸ்பெண்ட் ஆன் ஈச் சப்ஜெக்ட் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் படிக்க வேணும். எக்ஸசைஸ் செய்யற மாதிரி தான் இங்கிலீஷ். சரி, ஒரு நாள் எக்ஸசைஸ் செய்ய நித்திர ஒன்றுட்டோம்னா அடுத்த நாள் எழும்பேடா. சரிதானே? அப்போ வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளும் ஒரு 20 minutes இங்கிலீஷ் படிங்க. கிரேட் 10 மற்றவையெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி படிங்க. சரிதானே? உங்களுக்கு ஒரு மதியம் படிக்கணும், இல்லை 2 மதியம் இங்கிலீஷ் படிக்க வேண்டியிருக்கு ஒன்றாலும்னா யூ ஜஸ்ட் allocate the time for the English 2 hours. Okay, that's very important. Okay, அடுத்தது start studying early so that you have plenty of time to. ரைட், அப்ப என்னது இதுக்குரிய விட என்றால் கிராமட்டிக்கலி மோஸ்ட்லி. சரியா? மோஸ்ட்லி எப்பவும் என்றுதான் நான் சொல்றேனே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்பவும்ன்றது வந்து 100% பெற வேண்டியில்லை, ஒரு 95%. இதுல 2 இருக்குமா இருந்தா நான் இதில் நோட் பண்ண அடிக்கடி நான் இந்த விளையாட சொல்றேன். நான் 2 இருந்தா இதை நீங்கள் புதுசா வந்தாங்க நோட் பண்ணுங்க. வேர்ப் 1 சொல்லப்படுற பேஸ் ஃபார்ம் மெத்தட் நாங்கள் 2க்கு பக்கத்துல போடுவோம். பேஸ் போடுவோம். பேஸ் ஃபார்ம்னா வேற 4 forms of verb. எங்களுக்கு வந்து forms of verb எங்களுக்கு 4 இருக்கு. சரியா? அப்ப அதையும் நீங்க நான் ரீகால் பண்றேன். இதுல திரும்ப சொல்லுவேன். பேஸ் ஒரு ஃபார்ம் இருக்கும். சரியா? அதே நேரத்துல பாஸ்ட் ஒரு ஃபார்ம் இருக்கும். சரியா? அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரு ஃபார்ம் இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கூடுதலா ஈடியில முடிகிறதா இருக்கும். இரெகுலர்னா வித்தியாசமா. சரியா? பார்ட்டிசிபிள் இருக்குது.
அடுத்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், ஐஎன்ஜியை நாங்கள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் எல்லா டீச்சர்ஸும் அப்படி சொல்லாயினா நான் வந்து பிள்ளைகள ஈஸிக்காக இதை சொல்றேன். நான் வேர்ப் 4 உண்டு, சரியா? ஞாபகம் வச்சிருக்கதான் வேணும். சில டீச்சர்ஸ் இதை வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்னு சொல்லி வச்சிருப்பீங்க, சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். அது ஐஎன்ஜி ஃபார்ம், அதுவும் ஈஸியாக ரெகனைஸ் பண்றது ஓகேயா இருக்கும். இது ஐஎன்ஜி ஃபார்ம். மூன்றாவது வந்து வேர்ப் 3 என்று சொல்ல போற பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரெண்டாவது பாஸ்ட் ஃபார்ம், சரியா? அடுத்தது பேஸ் ஃபார்ம்ன்றது வேர்ப் 1. Hereafter I will use this kind of forms of verb. It's like V1, V2, V3, V4 அப்படிதான் நான் பயன்படுத்த போறோம், சரிதானே? Very important in the grammar part, right? So you should understand whether it's a verb 1 or verb 2 or verb base verb or past verb. அப்படியான சில ஐடியாக்களை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும், சரிதானே? அது வந்து கன்னடங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுல வந்து நாங்கள் முதலாவது கேள்வி செய்துட்டு ஏற்கனவே ரெண்டாவது கேள்வியில plenty of time to என்று வரைக்கும் இங்க என்னென்ன வேர்ப் இருக்குன்னு நான் பார்ப்போம். அப்ப how do you find the verb? verbs are actions, சரியா? அப்ப அது வந்து செயல்களை குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ரிவைஸ் சொல்லிச்சுன்னா ஒரு செயல், சரியா? என்ன திரும்பி பார்க்கறது, ரிவைஸ் பண்ணி பார்க்க, சரியா? ரிவர்ஸ் வேற, ரிவைஸ் வேற. ஓகே, ரிவர்ஸ் பண்றது அது வாகனத்துல ரிவர்ஸ் எடுக்கிறது, ரைட்? இது ரிவைஸ் பண்ணி பார்க்கறது. ஸோ இப்போ என்ன செய்வோம், ரிவிஷன்ல இருந்து வந்ததான் ரிவைஸ், சாரி ரிவைஸ்ல இருந்து வந்தான் ரிவிஷன். ஏன்னா ரிவிஷன் செய்து கொண்டிருக்கிறோம் சார் நாங்கள். இப்போ ஏனெண்டா இப்போ ஓ லெவல் எக்ஸாம் வர போகுதானே எங்களுக்கு, அதெல்லாம் நாங்கள் ரிவிஷன் செய்கிறோம், என்னென்ன படித்த விஷயங்கள் ரிவிஷன் செய்கிறோம். ஸோ ரிவிஷன் செய்யணும்னா என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணணும், சரியா? அப்போ ரிவைஸ்ன்றது என்ன, verb 1. அப்ப இது என்னன்னு சார் கண்டுபிடிக்கிறது? எனக்கு ரிவைஸ் வாசிக்கவும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. ரிவைஸ் நான் வானம் ரிவர்ஸ் எடுக்கணும்ல நினைச்சேன். ஏண்டா நீங்க வந்து பிராக்டிஸ்ல இதை கொண்டு வரணும், ஓப்பன் வேற வழி இல்லை, சரிதானே? இது ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், சரியா? ஓகே, அது தெரியாத என்ன செய்யறான்னு அடுத்த பார்ப்போம். ஸோ அடுத்தது கம்ஃபர்டபுள்ன்றது வந்து ஏபிஎல்இல முடியுது. ஸோ இது வந்து ஒரு அட்ஜெக்டிவா இருக்க போகுது, சரியா? ஏபிஎல்இல முடியறது எல்லாம் என்ன அட்ஜெக்டிவ்ன்றது நான் அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் தர போறேன். நம்ம கொஞ்சம் இதுல தந்தா உங்களுக்கு அது விளங்கும், சரியா? அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ். குவைட் ஆல்சோ, குவைட் வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான், குவைட்னாலும் ஒரு அட்ஜெக்டிவ் தான், சரியா? அது நாங்கள் நார்மலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஞாபகத்துல வச்சிருக்கிறது. குவைட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், குவைட் பீப்புள்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட்ன்றது ஒரு நவுன், பெயர் சொல்ல குறிக்குது, ரைட்? ஒரு பாடம் என்றால் பெயர் சொல். நோட்ஸ் ஆர் ஆல்சோ தி நவுன், ஆனா ப்ளூரல். ஈஸி என்பது அட்ஜெக்டிவ். அகைன் இப்படி நாங்கள் என்ன எடுத்தோன்னு இப்படி வேர்ட் கிளாஸஸ் நோட் பண்ண எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னா இங்கிலீஷ் வார்த்தை தேவையில்லை, சரியா? ஏன் என்னண்டு இதை கண்டுபிடிக்கிறோம்? இவர் வாட்டுக்கு வந்தார், இது நவுன் என்றார், இது அட்ஜெக்டிவ் என்றார், இது வேர்ப் என்றார், போயிட்டார். எப்படி கண்டுபிடிச்சு நாங்கள் ரெண்டு இந்தியா கிளாஸ்லயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எல்லாமே இருக்கு, சரிதானே? கொஞ்ச நாள் போகும், சரியா? ஒரு ஐடியா வரும், ஓ இப்படித்தான் இந்த இதுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறார், சரியா? இதுக்குரிய டெக்னிக் இதுதான் என்றது யூ ஷுட் கேப்சர். நீங்க வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், சரிதானே? அப்ப நீங்கள் ஒரு பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு வேர்ப் பண்ணா என்னன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. வேர்ப் பண்ணுன்றது செயலை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். கம்ஃபர்டபுள்ல செயல் இல்லை, குவைட்ல செயல் இல்லை, சப்ஜெக்ட்ல செயல் இல்லை, நோட்ஸ்ல செயல் இல்லை, ஈஸியில செயல் இல்லை. ஆனா ரிவைஸ்ல செயல் இருக்கு. அதாவது அது என்னது, வேர்ப் பண். அது வேர்ப் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்டா நாங்கள் கொண்டு வந்து இதுல போடலாம். என்னென்று ரிவைஸ்ன்னு போடக்கூடாது, ஏன்னா போடணும். சில பேர் கொஞ்சம் கட்டிக்காரர், ஒரு நிமிஷம், கொஞ்சம் கட்டிக்காரருக்கு இந்த கரைச்சல் எல்லாம் இல்லை, சரியா? அவையில என்ன செய்வினோம்னா தே ஷுட் நோ த மீனிங். அவைகளுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கலாம், சரியா? அப்ப மீனிங்கை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், ஓகே பிளென்டி ஆஃப் டைம் நிறைய நேரம் ரிவைஸ் பண்ண தேவையில்லை, தேவை இருக்குது என்ற மாதிரி ஸ்டார்ட் ஸ்டடிங் ஏர்லி. அப்பதான் நாங்கள் நிறைய நேரம் இது செய்யலாம் சொல்லி அவையில் என்ன செய்யணும், மீனிங் வைஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர்
நாங்கள் என்ன செய்வோம்னா we don't know the vocabularies. எங்களுக்கு தெரியாது, மீனிங் தெரியாது. அப்ப அந்த நேரம் எங்களுக்கு வேர்ட் கிளாஸஸ் தெரியும். வேர்ட் கிளாஸஸ் தெரியும்னு சொல்லி நாங்களே என்ன செய்வோம், இலவாச்சு. வேர்ட் கிளாஸஸ் தனி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நான் இப்போ பேப்பர் செய்யணும் போய் இடையில இன்றைக்கு வேர்ட் கிளாஸஸ் செய்ய போறோம்னு ஒரு மீட்டிங்கை போடுவேன். போட்டா அந்த நேரம் என்ன செய்வீங்க, நீங்கள் வேர்ட் கிளாஸஸை லேர்ன் பண்ணக்கூடியமா இருக்கும். ஓகே, அப்ப இதுல டூக்கு பக்கத்துல வேர்ப் பண்ணுன்ற ஒரு பேஸ் ஐடியாவை நீங்கள் வச்சிருக்க வேணும். அடுத்தப்பா, மேக் ஷுவர் யூ ஆல் த டேஷ் அண்ட் பாஸ் பேப்பர்ஸ். அப்ப ஆல் த நோட்ஸ் என்று போடுவோம். ஏனென்றா பாஸ் பேப்பர்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் நவுன் தான். இங்கால ப்ளூரல் நவுன் பார்த்தோம்னா நோட்ஸ் தான் இருக்கு. ஸோ என்று போடுவோம். கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது விடையே. சரியா, இதெல்லாமே நாங்க பென்சில் ரைட்டிங். இப்ப கடைசியா கேள்வியாக வாசிப்போம், வாசிக்கலாம் விடைகள் மாற்றப்படும் சில நேரம். சரிதானே? அப்ப கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது விடையே. சில நேரம் இதே விட வேற ஒரு இடத்துல சூட்டபிளா இருக்கும். சரி, நான் உங்களோட இடத்துல என்ன செய்யறேன், ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போற ஆள் இல்லை நான். சரி, உங்களோட இடத்துல நான் இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்கள் என்ன செய்வீங்கன்னா எப்படி புல விட்டு மாத்துவீங்களா அதே மாதிரி நான் விட்டு மாத்தி எல்லாம் காட்டுவேன். ரைட்? அப்ப அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் அந்த டெக்னிக்கா பேப்பர் கிளாஸுக்குரிய சரியான ஸ்ட்ராட்டஜி அதுதான். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஓகேயா இருக்கும். இல்லாட்டி என்ன செய்ய, நான் மார்க்கிங் ஸ்கீமையும் ஷேர் பண்ணி இதையும் ஷேர் பண்ணி இதுதான் பிள்ளைகள் விட எழுதிட்டு போங்கன்னு விட இல்லாது. அது நோட் சப்ஜெக்ட். ஓகே, இதுக்கு சரி வர சரி, இதுக்கு நாங்கள் பல விடுவோம், பிறகு மாத்துவோம், செய்வோம், எப்படி செய்யுது நாங்கள் சொல்லுவோம். அது அப்படி போனா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, தென் organize your material in such a way that makes it dash to found. சரியா? அப்ப dash to find when you need. அப்ப மேக்ஸ் இட் என்ற வரைகளை இதுல நாங்கள் மேக்ஸ் இட் குவைட் என்று போடலாம், அல்லது கம்ஃபர்டபுள் என்று போடலாம், அல்லது மேக்ஸ் இட் ஈஸி என்று போடலாம். ஈஸி டு ஃபைன்ன்றதை நாங்கள் சூஸ் பண்ணி பார்ப்போம். வேற எங்கேயும் விட வந்ததுன்னா மாற்றும். சரியா? அப்ப எஃப் நான் இதுல போட்டு பார்க்குறேன். அப்ப in a such a way வந்து ஈஸி டு ஃபைண்ட் வாட் யூ நீட் என்றதை போடுறேன். ஓகே, கம்ஃபர்டபுளும் இதுல பொருத்தமா வரக்கூடியமா இருக்குது. இருந்தாலும் ஈஸி வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆனபடியா நாங்கள் போட்டு பார்க்க. ஃபைண்ட் அ டேஷ் பிளேஸ், அமைதியான இடத்தை இது செய்வோம், ஃபைன் பண்ணுவோம். அதுதான் அமைதியானதான் சி, கம்ஃபர்டபுள் பிளேஸ். ரைட்? டு ஸ்டடி வே ஆர் யூ. இப்போ நாங்கள் இதுல உங்களுக்கு விடிய ஜூம் கிளாஸ் வந்துருக்கு. அப்பா டிவியை போட்டு சத்தமா பார்த்து கொண்டிருக்கிறார். சரியா? கோயில்ல பாட்டு காதுகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கு. சரியா? வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருந்தா குளறி அழுது கொண்டிருக்கிறாங்க. நாய் வழியில கத்தி கொண்டிருக்கு. உங்களால படிக்கலுமா? அதுதான் கம்ஃபர்டபுள் பிளேஸ் இல்ல. அது கம்ஃபர்டபுள் பிளேஸா, சாரி குவைட் பிளேஸா? இல்ல, அது வந்து ஒரு குவைட் பிளேஸ் இல்ல, அமைதியான இடமா இல்ல. அப்ப படிக்கிற இடம் வந்து எப்படியான இடமா இருக்கணுமா? குவைட் பிளேஸ் இருக்கணும். சரியா? அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தா நாங்கள் எவ்வளவு கத்தி படிச்சாலும் அதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரிதானே? ஓகே, அப்ப சில பேர் என்ன செய்வேன், நல்ல பாட்டை சத்தமா போட்டுட்டு படிக்கிற ஆக்களை நான் பார்த்துருக்கிறேன். சரி, அதையில என்ன ஆனாலும் அந்த கன்சன்ட்ரேஷன் மாறாது. ஆனா என்னால அப்படியே இல்லாது. சில நேரம் நானும் சில நேரம் ட்ரை பண்ணி பார்க்கறது, இந்த சன் மியூசிக் அதுகளை டிவியில போட விட்டுட்டு இருந்து படிச்சு கொண்டு இருந்தா எங்களை கன்சன்ட்ரேஷன் அங்கே போய் என்ன எங்களை விருப்பம் அங்கதானே இருக்கும். ஒரு சினிமா பாட்டை பாடுறது ஈஸியா பாடிடுவோம். ஆனா அதே இது ஒரு ஃபொமியூலாவையோ அல்லது ஒரு பேராகிராஃபோ எஸ்ஸேயோ நாங்க திரும்ப சொல்லுவோமா இருந்தா அது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது மைண்ட் செட் அப்படி இருக்கும். சரியா? எதுல எங்களுக்கு தேவையில்லையோ அங்கதான் மைண்ட் ஓடிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு. அது வளமையான செயற்பாடு. ஆல்ரைட்? அப்ப இங்க இதுக்கு நான் ஏன் விளக்கத்தை சொன்னா மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற. ஃபைண்ட் அ குவைட் பிளேஸ் டு ஸ்டடி where you will not be disturbed. டிஸ்டர்ப் ஆகக்கூடாத ஒரு இடமா இருக்க வேணும். மேக் ஷூர் தட் யூ ஹேவ் குட் வென்டிலைசேஷன். சில பேர் அடைச்சு போட்டு எல்லா ஜன்னலையும் முறுக்கி போட்டுட்டு உள்ளுக்கு இருந்து படிச்சவன் வேர்த்து வருவதுக்கு ஒரு ஃபேனும் இருக்காது. எல்லாத்தையும் சில பேர் மரத்துக்களை இருந்து படிப்பாங்க. சரியா? அது ஓகே, மரத்துக்களை கதரையை போட்டுட்டு இருந்து மழை நேரம் படிக்கலாது. மற்ற நேரங்கள்ல நல்ல வெயில் நேரங்கள்ல என்ன செய்யற, மரத்துக்களை இதை போட்டுட்டு இருந்து படிக்கிறது. இப்போ சில பேர் லைப்ரரிக்குள்ள போய் இருந்து படிக்கிற ஆக்கள் இருக்கு. லைப்ரரிக்குள்ள போய் அமைதியா இருந்து படிப்போம்னு போற ஆக்கள் இருக்குது. ஸோ அப்படி வேற வேற இடங்களை நல்ல வென்டிலேஷன் இருக்கிற இடங்களை பாக்குறது. வென்டிலேஷன் சரியான காத்து. அது
வந்த காத்து திரும்ப போகக்கூடிய மாதிரி இடமா இருக்க வேணும். ஸோ கன பேர் ஏ லெவல் பிள்ளைகளுக்கெல்லாம் சில மைண்ட் செட் பிரச்சனை வாரதுக்கு காரணம் வந்து இதுதான். அந்த அவையில் வந்து என்ன ஒரு செப்பரேட்டா இருந்து படிக்கணும்னு யோசிச்சு அவையில என்ன செய்வினா மைண்டை குழப்பி கொண்டு இருப்பினோம். சரிதாங்க, அதான் அந்த வென்டிலேஷன் இருக்கா. சரியா, ரைட், ஓகே. அண்ட் டேஷ் சேர் உங்களுக்கு தெளிவாவே தெரியும். ஈஸி சேர்னு வராது, நோட்ஸ் சேர்னு வராது, சப்ஜெக்ட் சேர்னு வராது, குவைட் சேர்னு வருமா அமைதியான கதிரை அப்படி வருமா? வரவே வராது. ரிவைஸ் சேர்னு வரும். திரும்பி திரும்பி பாக்குற எங்களுக்கு எப்படி சேர் வேணும்? கம்ஃபர்டபுள் சேரான்னு வேணும். ஸோ இதுக்குரிய விட என்ன? பி. பாருங்க, இதை வந்து எனக்கு சொல்லிட்டு போயிடும். டி, ஏ, இ, எஃப், சி, டி எல்லாம் நோட் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே ஆன்னு போயிடும். சரியா, அப்படியான பேப்பர் கிளாஸஸ் நிறைய நடக்குது. அதால என்ன பிரயோசனம்? இதுல நான் கூட கதைகளை சொல்லி எவ்வளவு இதை செய்ய நீங்க இதே மாதிரி கேள்வி வரைக்கும் இதெல்லாம் சொன்னவன் சரியா ரெண்டு ஞாபகம் பெருமா இல்லையா? அப்ப அது அப்படி ஒரு வே ஆஃப் ஸ்டடிங் தான் உங்களுக்கு தேவை. ரைட், அப்படின்னு நீங்க ஒரு நாளும் இப்படியான கேள்வியில மறக்க மாட்டீங்க. இப்ப லாஸ்ட் 10 பாஸ் பேப்பர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதே சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கு. டெஸ்ட் கூட இதே கேள்வி தான் இருக்கு. ஒரு நாளும் யோசிக்குது பாஸ் பேப்பரும் செய்வோம், மாடலும் செய்வோம், மாறி மாறி செய்து போவேன். ரைட், அப்ப நீங்க இப்ப போக போக என்ன செய்யும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்த கிளாஸ்ல சொல்ல மாட்டேன் தானே. அப்ப என்ன செய்யும், கொஞ்சம் டைம் வந்து வேகமா செய்யற மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப செய்யல என்ன செய்யும், கணக்கு கேள்விகளை நாங்கள் எங்களோட ஐடியாக்களை கொண்டு வந்துடுவோம். ஓகே, நாங்க இப்ப பிக்சருக்கு போக போறோம். டவுட்ஸ் இருந்தா நீங்க கேன் ரைஸ் பண்ணி கேட்கலாம். இல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க, சார் இந்த கேள்வியில நீங்க இது சொன்னது எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, திரும்ப இருக்க சொல்லிடுமா அப்படி போடலாமே தவிர இதுக்குள்ள chat பண்றதுக்கு அலௌ இல்லை. ஆல்ரைட், இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி 3வது கேள்வி விலையில எப்பவுமே பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தான். சரியா, ஒரு நாளும் மாறாது. சரியா, ஒரு நாளும் மாறாத ஒரு கேள்வி ஆர்டரை கொண்டாதான் எங்கட இங்கிலீஷ் பேப்பர். சரியா, இந்த முறை டெஸ்ட் 3ல என்ன வருதோ தெரியலையே ரெண்டு யோசிச்சோன்னு போக தேவையில்லை. என்னோட பிக்சர் தான் வரும். சரியா, வேற வேற விதமான பிக்சர்ஸ் வரும். ஓகே, நீங்க யோசிச்சு கொண்டு போக தேவையில்லை. இது சரி வராது அப்படின்னு நீங்க உண்ட அவசியம் இல்லை. இப்ப பாருங்க பிக்சரை. ஃபுல் வியூவில் பார்க்கணுன்றதுக்கான விட்டுனா நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃபோனோ டிவைஸ்ல நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லையா? கேள்வியை நீங்க பாருங்க ஒருக்கா, ஒரு 1 minute தாரன் ஃபுல்லா உங்களோட கேள்வி அனலைஸ் பண்றதுக்கு. vocabularies பாருங்க, பிக்சரை பாருங்க, எப்படியான பிக்சர் இதுன்றத பாருங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் மாதிரியோ ஒரு சம்திங் அப்படி ஒரு ஸ்கூல் ஈவெண்ட் மாதிரி இருக்குது. அதுகளை கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு முதல் அதை பிளான் பண்ணுங்க. ஓகே, இதைத்தான் இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாசிக்கல நீங்க பிளான் பண்ணதும் வாசிக்கிறதும் ஒரே மாதிரி இருந்ததுண்டா என்ன செய்யலாம், யூ கேன் கெட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் டு டு த கொஸ்டின். ஒரு நிமிஷம் தான், டக்குன்னு வேகமா வாசிக்கிறது. வாசிச்சிருப்பீங்க, சில பேர் செய்தும் இருப்பீங்க, பிரச்சனையில இருக்க தோணி. இதுல முதலாவது வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷனு எப்படி தந்தவன் சொல்லி சொன்னேன். பிக்சர் ஒன்றை தந்துட்டு 5 வசனம் எழுத சொல்லி தந்தான். ஆரம்ப காலங்கள்ல அப்படிதான் இருந்தது. சரியா, கேள்வி வந்து இப்பயும் நாங்கள் கிரேட் 6, 7, 8ல ஒரு பிக்சரை தந்துட்டு 5 வசனம் தேராவை போட்டு எழுதுங்கன்னு டீச்சர் சொல்லி தரவ. சரிதானே? ரைட், அப்படியான கேள்விகள் வேற. பிறகு பிக்சர் வந்து இப்படி வசனம் எழுத பிள்ளைகள் கஷ்டப்படுதுண்டு என்ன செய்யலாம்னா தனித்தனி பிக்சரா தர வழிதான். இப்ப நாங்க முதலாவது வெளியில பார்த்தோம், அப்படியே தனித்தனி பிக்சரா தந்து அதுக்கு ஒவ்வொரு வசனம் எழுதுங்கோ சொல்லி, அந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு வசனம் எழுதுங்கோ சொல்லி தந்தேன். உங்களுக்கு எழுதுறதுன்றது பெரிய பிரச்சனையா இருந்தது. ஸோ மார்க்ஸ் பிரிஸ் அடுக்கையில பிள்ளைகள் மாத்திட்டான் கொஸ்டினை. இப்படி ஒரு பெரிய பிக்சரை தந்தான், பெரிய பிக்சரை தந்து போட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தந்தான். அதாவது 18 முதல் 2018 முதல் அப்படிதான் கேள்வி வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தந்தான். ஆனா ஆன்சர்ஸ் தெரியல, பாக்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தெரியல.
ரைட். அப்ப ஆன்சர்ஸ் தெரியல. அப்ப நாங்கள் கொண்டு வந்த அப்படி எழுதுறது கொஞ்சம் vocabularies பிரச்சனை. இதுக்கு என்ன அதுக்கு என்ன வேணுமா, ஸ்க்ரீனுக்கு என்ன, இது ஸ்க்ரீன் ஒரு வேர்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு தெரியாது, மீனிங்கும் தெரியாம இருக்கு. இதுல ஒரு அணி நடமா நிக்கணும், குரூப் அணிக்கணும், அதுக்கெல்லாம் மீனிங் தெரியாது. ஆனா அதால எழுத இல்லாம போயிட்டு பிள்ளைகளுக்கு. சரியா? அப்ப ஃபில் இன் த பிளாங்க்ஸும் ஃபெயிலியரா போயிடுச்சு. சரி, பிக்சர் மார்க்ஸ் எடுக்கணும் பிள்ளைகள்ன்றதுக்கு என்ன செய்யலாம், 2018ஆம் ஆண்டுல இருந்து பாக்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தந்தான். சரியா? பாருங்க அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எப்படி அப்கிரேட் ஆகி கொண்டு போகுதுன்னு பாருங்க. ரைட். இப்போ ஆன்சர்ஸ் தந்தேன். ஆன்சர்ஸ் பாக்ஸ்ல தந்து இப்படி இதே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தந்து அந்த ஆன்சர்ஸை கொண்டு வந்து எழுதுங்கடாண்டா, எங்கடாக்கள் என்ன செய்யறான், கொண்டு வந்து எழுதிக்க திரும்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதினான். சரியா? ஸ்கிரீனுக்கு SCREEN எழுதினான். அப்ப அதை பார்த்து எழுத கூட எங்கட பிள்ளைகளுக்கு தெரியலையே என்றதுக்கு நாங்க என்ன செய்யறான், பிக்சர் டிஸ்கிரிப்ஷனு சரி லெட்டர்ஸையாவது ஒழுங்கா போடுங்கடான்னு இப்ப விட்டுருக்கேன். சரியான? அப்ப அவன் எப்படியாவது உங்களோட பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இது செய்ய மார்க்ஸ் எடுக்க வைப்போம்னு பாக்குறான். அதுக்கு முதல் 5 கேள்வி தான் பிளாங்கா இருந்தது. அப்ப ஒரு கேள்வி பிள்ளைன்னா எல்லாம் பிள்ளையா போகுது, 3 கேள்வி பிள்ளைய சரி வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், அதை 10 கேள்வியா மாத்தினான். அரை மார்க்ஸா போனாலும் விட விட்டாலும் அரை மார்க்ஸ் தான் போகும் என்று சொல்லி அதையும் இடையில செய்தான். சரியா? இவ்வளவு செய்தா அப்புறம் எங்கட பிள்ளைகள் என்ன செய்யணும், விடணும் என்று சொல்லி சொன்னா அவைக்கு சரியான அக்கறை இல்லை என்ற அர்த்தம். சரி பாருங்க, நாங்கள் மார்க்கிங் ஃபீல்டு மார்க்கிங்கெல்லாம் போறபடியா நான் சொல்றேன், இங்கிலீஷ் பேப்பர் வந்து ஈஸியான பேப்பர் தான் பிள்ளைகள். சரி, எப்பவுமே இங்கிலீஷ் பேப்பர் ஈஸியான பேப்பர் தான். ஆனா அந்த மார்க்கிங் என்றது டஃப்பா இருக்கும். சரியா? அங்க வந்து நீங்கள் வந்து ஒரு அரை மார்க்ஸை கூட சும்மா பெற்றுக்கொள்ள இயலாது, கஷ்டம். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட மார்க்கரை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி செய்தாதான் நாங்க என்ன செய்யலாம், ஈஸியா we can achieve the marks, right? That's very important. பாருங்க, study the picture and fill in the blanks in the paragraph using the words given in the box. Write the letter of the correct word in the blank. கரெக்ட் வேர்டோட லெட்டரை தான் எழுதணும் போட்டிருக்கு. அப்புறம் நீங்க வேர்டை கொண்டு வந்து எழுதுறீங்க. லெட்டர் ரைட் த லெட்டர் ஆஃப் த கரெக்ட் வேர்ட். கரெக்ட் வேர்டோட லெட்டர் எழுதணும். அதுக்கு முதல் இந்த வேர்ட்ஸும் இதுல இருக்கிற அந்த காட்சியும் நச்சாதான்றதை பார்க்க வேணும். கிஃப்ட்ஸ் இருக்குதா? எஸ், இங்க கிஃப்ட்ஸ் இருக்கு. அப்ப நாங்கள் இதுல பென்சிலாலே வந்து மார்க் பண்ணி பார்க்க. ஸ்கிரீன் இருக்கா? எஸ், தேர் இஸ் a screen. It shows agenda, isn't it? டெக்கரேட்டட் இருக்கா? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்கரேஷன்ஸ். வேற தலையிலையும் டெக்கரேஷன்ஸ் இருக்கு. இதுல இங்க பாருங்க, இதுல ஒரு விளக்கு இருக்கு, அதுலயும் டெக்கரேட் பண்ணிருக்கு. சரியா? கதிரை இருக்கு, அதுலயும் டெக்கரேட் பண்ணிருக்கு. வேற டெக்கரேட் பண்ணின ஒரு ஏரியா மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் நாங்க பார்த்து வைக்கிறோம். இங்க வருதுன்னு பிறகு நாங்க செட் பண்ணிக்கொள்வோம். பிளாக்ஸ் இருக்கா? பிளாக்ஸ் என்ன கொடி இருக்கா? எஸ், பிளாக்ஸ் இருக்கு. There are different kind of flags. Dancers, they are dancers maybe. Anyway, different kind of dress. The dress பார்க்க தெரியும், dancers. வேலையும் dancers. வேலையும் நாங்க மார்க் பண்ணிப்போம். கெஸ்ட் இருக்கணுமா? கெஸ்ட் இருக்கணும். அவையெல்லாம் கொடியேற்ற போயினா, கெஸ்ட் தான் கொடியேற்ற போகுது. ரைட். அடுத்தது பிளே கிரவுண்ட் இருக்கா? மேபி திஸ் இஸ் பிளே கிரவுண்ட். இதுதான் பிளே கிரவுண்டா இருக்கு. பிளே கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு அவுட்டோர் ஸ்டேடியம் இது சில ஸ்கூல்ஸ்ல இருக்கும் பாருங்க, இப்படி அவுட்டோர் ஸ்டேடியம்ஸ். சரி, அதுல மாடகரி படத்தை இருக்கும் சில ஸ்கூல்ல. ஸோ அப்படி எல்லாம் இருக்கிறது. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம் சேர் இருக்குதான்னா, எஸ், ஒரே ஒரு ஆம் சேர் இருக்குது. ஆம் சேர்னா என்ன சொல்லுங்க, அந்த கை இருக்கிற சேர். ஆம் இல்லாத சேர், ஆம்லெஸ் சேரும் இருக்கு. ரைட். ஓப்பன், இதான ஓப்பன் ஸ்டேஜ்ன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது வரப்போகுது. கிணவேருக்கு போனோம் இந்த வருஷம் எழுதின ஆக்களுக்கு போடியம்னா என்ன தெரியாம போயிடுச்சு. போடியம் இஸ் லைக் மைக் ஸ்டாண்ட் சொல்லுவோம், வச்ச கதைக்கிறது, அதான் போடியம். இப்ப அது நிகழ்ச்சிகளோட சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு போடியம்னா என்னன்னு தெரியும், ஆனா மற்றவைக்கு தெரியாது.
இந்த மைக்கு வச்சு கதைக்கிறத இருக்க வச்சு விடுங்கன்னு சொல்ற ஆக்களும் இருக்கு. அதை வச்சு கதைப்போம் வந்து சும்மா வச்சு கதைக்க சும்மா மைக்க மட்டும் தனியா கையில கொடுத்தா கையில எதை எழுதி கொண்டு வந்திருப்பாரு அதை வச்சு கதைக்கிறதுக்கு. அதை எங்க வைக்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப போடியம் ஒன்று ஸ்கூல்ல செட் பண்றது. ஸ்கூல்ஸ்ல இருக்கும் கட்டாயம் போடியம். சரியா? போடியம் அதுல முன்னுக்கு உங்களோட ஸ்கூல் லோகோ எல்லாம் போட்டு இருக்கும். சரியா? போடியத்துல வேற இந்த ப்ரொஃபைல் பிக்சரை பாத்தீங்கன்னா இருக்கும் அதுல போடியம். ரைட்? அதுல வச்சு கதைச்சு கொண்டு இருக்கிறேன். அப்ப போடியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அடுத்தது லைன்ஸ் இருக்குதான கோடுகள் இருக்கா? லைன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைன்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த vocabulary-ல இருக்கிற விஷயங்கள் பிக்சர்லையும் இருக்கான்றதை நாங்கள் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஈஸி. ரைட்? ஓகே, இப்ப பார்ப்போம். இப்ப நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே நேரத்துல நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ இது ஸ்க்ரீன்ல வந்து ஃபுல்லா தெரியல எங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கின்ற அப்படின்னா பிக்சரை முதல் பார்த்து போட்டு இதை செய்யலாம். சரிதானே? ரைட். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன் இதுல உள்ள ஆன்சர்ஸ் ஃபில் பண்றதுக்கு. ஒரு நாளும் நீங்க ஏற்கனவே செய்த கொப்பியை பார்த்து ஃபில் பண்ணாம உங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கொண்டு ஃபில் பண்ணுங்க. சிலது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபில் பண்றதான் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். உங்களோட இதுகளுக்கு வந்து ஈஸி. ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம் தாரம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதுறது. ஓகே, ஃபுல்லா நாங்க வாசிச்சு விட்டபடியா நீங்க ஆன்சர்ஸ் வேகமா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இப்ப நாங்கள் ஆன்சர்ஸ் செக் பண்ண போறோம். My class teacher asked me to draw a picture for the art exhibition of the school. Art exhibition of the school picture I drew this picture of the Independence Day celebration held at the school. சரி, எங்களோட ஸ்கூல்ல இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் டே தொடர்பான ஒரு இதைத்தான் நான் கூறினேன். Independence Day celebration held at a school playground. Playground அந்த விட போடப்படும். சரிதானே? In my drawing you can see the dash hoisted. Hoisted ன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கொடியை ஏத்துறது. அப்ப you can see the flags என்றதை நான் கொஞ்சம் போடலாம். நான் ஃபுல் வியூல விட்டா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆன்சர்ஸ் போடுறது ஈஸியா இருக்கு. நீங்க உங்களோட பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸி. ஓகே, நோ ப்ராப்ளம். 100% இதில் விட்டுருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் மேலே போயிட்டு வரோம். அதை ரேஸ் பண்ணி போட்டு நான் என்ன செய்ய போறேன்னா திரும்ப அண்டர்லைன் பண்ண போறேன். என்ன ஹாய்ஸ்டட்னு வேர்ட். ஹாய்ஸ்டட் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா ஃபிளாக்ஸை தான் ஹாய்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ரைட். By the dash in the pavilion. ஓகே, வாசிங்க செய்யாதாக்க. நீங்க ஆன்சர் இது பிக்சரை பார்த்தோம்னா ஆன்சர்ஸ் போடுறது ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் வாசிக்கிறோமான்றது பார்க்கணும். By the dash in the pavilion. Pavilion is like கொஞ்சம் பவிலியனை திரும்பிட்டாருன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். அந்த கிரவுண்டோட எண்டிங் அதெல்லாம் அந்த பவிலியன் அதெல்லாம் தான் நாங்க சொல்லுவோம். ஓகே, இப்ப பை த கெஸ்ட்னு போட்டு பார்ப்போம். இதுல கெஸ்ட் இந்த பவிலியன் அவையெல்லாம் கொடியேற்றி கொண்டிருக்கணும். பார்ப்போம்.
Students are in two dash to sing. Two என்ன ரெண்டு விஷயம் என்ன இருக்கு இதுலன்னு பார்க்கணும். Two lines. ரெண்டு லைன்ல நிக்கணும். இங்க பாருங்க. ஒன்று ரெண்டு லைன்ல நிக்கணும். Two lines ரெண்டு பார்க்கறது. ஸோ லைன்ஸ்ன்றது கே. இதை வாசிச்சுட்டு நாங்கள் இவ்வளவு இதா செய்யலாம். என்ன இதுக்கு 5 மார்க்ஸ் எடுக்க வேண்டிய கேள்வி இது. Two lines to sing the national anthem. There are some dash on the table placed. Table என்ன இருக்கு? Gifts இருக்கு. ஏற்கனவே நாங்க பார்த்தது. அப்ப gifts. Yeah. Okay. On the table placed between. இப்ப ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ண கூட இதுல இவ்வளவு வாசிக்கல டக்குனு மாறும் சில நேரம். The table placed between the dash and the oil lamp. என்ன இருக்குது? போடியத்துக்கும் இதுதான் போடியம். பிட்வீன் நடுவே என்ன சொல்றது? இடையே. இதுக்கும் இடையில இருக்கிறபடியா அப்ப லேம்பை போட்டுட்டாங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? போடியத்தை போடணும். போடியம்ன்றதுக்குரிய நம்பர் என்ன? சாரி, லெட்டர் என்ன? ஜே. இங்க ஜே போட்டு பார்ப்போம். ஓகே. And the oil lamp decorated with C. Decorated oil lamp தான் இங்க டெக்கரேட் பண்ணிருக்கு. You can also see N and வருது. N and வடியோட AIOU ன்னு போடலாம். You can also see N and வரைக்கும் இங்க open. ஓப்பன் ஒரு ஏஐ இருக்கு. ஆம் சேரெல்லாம் போடலாம். ஆம் சேரெல்லாம் இது கரெக்டான அப்படியே இருக்கு. ஏல தொடங்குறது. ரெண்டு ஏல தொடங்குற விஷயம் இருக்குது. அப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓப்பனும் இருக்கு, ஏயும் இருக்கு. Behind oil lamp. Troop of dash. TROOP என்று சொல்றாங்க. TRUP என்ன ஒரு படையணி அப்படியான ஒரு மீனிங்ல வருமா? Troop dances. Troop of dancers are ready to perform on the இங்கதான் ஓப்பன் ஸ்டேஜ் வரும். ஓப்பன் ஸ்டேஜ் in front of the pavilion இது pavilion முன்னால. The agenda is displayed on the screen. B வந்து ஸ்கிரீனா இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க செய்திருப்பீங்கன்னா எனக்கு தெளிவா தெரியுது நம்பர். நான் இனி வரும் காலங்களில் என்ன செய்வேன்? டக்காண்டு ஆன்சர்ஸ் போடுங்கோ வாட்ஸ்அப்புக்கு டக்காண்டு நீங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும். இது பாஸ் பேப்பர்ன்றபடியா நான் அதை கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க விடையை காப்பி பண்ணி போட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. ரைட், அப்படியான சில விஷயங்களும் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்டா இந்த ஆன்சர்ஸை போட்டுட்டு ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் செய்து பார்க்கலாம். My class teacher asked me to draw a picture for the art competition of the school. I drew this picture of the Independence Day celebration held at the school playground. In my drawing, you can see the flags hoisted by the guests in the pavilion. Students are in two lines to sing the national anthem. There are some gifts on the table placed between the podium and the oil lamp decorated with flowers. You can also see an armchair behind the oil lamp. A troop of dancers are ready to perform on the open stage in front of the pavilion. அப்ப இதைத்தான் ஓப்பன் ஸ்டேஜ்னு சொல்றான். இந்த முன்னோக்கி இருக்கு தான் ஓப்பன் ஸ்டேஜ். கட்டி இருக்கும் அந்த ஓப்பனா. திஸ் இஸ் ஆல்சோ an open stage தான். இதுவும் ஓப்பன் ஸ்டேஜ் தான். ரெண்டு பக்கமும் ஒரு இதுவும் இல்லை, கிரவுண்டுக்குள்ள இருக்கிற ஸ்டேஜ். ஓகேயா, இது வந்து டெம்பரரியா செய்திருக்கணும். அந்த ஓப்பன் ஸ்டேஜ் வந்து செய்து வளமே நாங்க செய்யறாங்க சில நேரம் ஸ்கூல்ஸ்ல வந்து இப்படியான ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து ஓப்பன் ஸ்டேஜ் வந்து செய்யறோம். 4 பக்கம் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி. Alright, then the agenda is displayed on the screen behind the table. I think this is one of my best drawings I have ever presented for an exhibition.
எக்ஸிபிஷனுக்கு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு ஒரு ஓவியத்தை வரைய சொல்ல இவர் தம்பி என்ன செய்கிறார், இண்டிபெண்டன்ஸ் டே, இவர் ஸ்கூல்ல நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே இதை வந்து பிக்சரை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி தான் செய்வான். ஒரு நாளும் யூ கேன் சி த பிக்சர், யூ கேன் லுக் த பிக்சர்னு சொல்ல மாட்டான். ஸ்டடி த பிக்சர், வடிவா ஸ்டடி பண்ணி பிக்சரை செய்யக்கூடியமா இருக்கான்னு பார்ப்பான். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். அப்ப நாங்கள் இந்த கேள்வியோட இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். தொடர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நாங்கள் நாளைக்கு செய்து நாளைக்கு இல்லை, இனி வந்து திங்கட்கிழமை காலையில உங்களோட கிளாஸ் இருக்குது. ஒரு சிலர் என்னட்ட கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் போடைக்கல சார், நாங்கள் வேற பாடங்களுக்கு போடுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நீங்கள் திங்கள் புதன் வெள்ளியில போடுங்கன்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தவன். அதால நான் வந்து அதை திங்கள் புதன் வெள்ளியா மட்டுப்படுத்துறேன். சரிதானே? அது கொஞ்சம் எக்ஸாம் நெருங்க நாங்க டெய்லி போடுவோம். ரைட். இப்ப திங்கள் புதன் வெள்ளி 4:30 இருந்து 5:30 6 மணி வரைக்கும் போகும். சரிதானே? அப்ப நீங்கள் நான் 6 மணி வரைக்கும் மீட்டிங்கை பிளான் பண்ணுவேன். சில நேரம் 5:30 5:45 நான் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நீங்க அது வேற கிளாஸ் போகலாம். இல்ல சார் எனக்கு 5:30 வேற கிளாஸ் இருக்குன்னா யூ கேன் லீவ், நோ ப்ராப்ளம். நான் ரெக்கார்ட் உங்களுக்கு நான் கேட்டால் அனுப்புவேன். சரிதானே? அனுப்புவேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன மாதிரி என்று. அதுக்காக நீங்க கிளாஸை கட் பண்ணி போட்டு நிக்க வேணாம். வாங்க டிரெக்டா படிக்கிற மாதிரி இருந்தாலும் வேறாவது ரெக்கார்டை நாங்க கேட்க மாட்டோம். ரெக்கார்டு ஒரு சாம்பிளுக்கு வாங்குவோமே தவிர இருந்து கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லை. ஓகே. அப்ப நீங்கள் மேக்சிமம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. மேக்சிமம் இந்த கிளாஸை வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. நான் குரூப்ல ஒரு அட் ஒன்று போட்டுருக்குறேன், அதை வந்து எல்லாருக்கும் நீங்க சஜஸ்ட் பண்ணி விட வேணும். அதை செய்யுங்க, அந்த ஹெல்ப்பை செய்யுங்க. போயிட்டுன்னா வேறு இதில் பார்ட்டிசிபேட். லாஸ்ட் இயர் வந்து கடைசியா நாங்கள் எக்ஸாம் இது செமினாரை முடிக்கல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 85-90 பேர் இருந்தது கடைசி கிளாஸ்ல. ரைட். அப்ப நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா எல்லாரும் பயன்பெறக்கூடியமா இருக்கும். சரியா? அப்ப நாங்கள் இங்க போற வியூ வந்து இப்படிதான் இருக்கும். பாஸ் பேப்பர்ஸும் ஃபுல்லா செய்வேன். ஒரு 15 வருஷம் பாஸ் பேப்பர் ஃபுல்லா செய்வேன். அதே நேரத்துல மாடல்ஸ் பேப்பர் என்னுடைய மாடல்ஸ் இருக்குது. அதே நேரத்துல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாடல்ஸையும் செய்வேன். யூ கேன் கிளிக், உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணக்கூடியமா இருக்கும் எந்தெந்த கேள்விகள் வரும். ரைட். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் அடுத்த கிளாஸ்ல. பாய் பாய், டேக் கேர்.